சொலைவன காட்டுல வாழ்ற மீனுவுக்கும் அவளோட குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த அதிசய பாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இதனால ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட முதல் பாகத்தையும் பார்த்துட்டு வாங்க. பிறகு மீனு ரொம்பவே சந்தோஷமா அதுல இருந்து வந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டா. அம்மா, இன்னையிலிருந்து இந்த பாத்திரத்தை வச்சு நாம நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வர வச்சுக்கலாமா? இங்க பார்லக்கு, இந்த பாத்திரம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பரிசு. இத நாம மட்டும் இல்ல, நாம காட்டுல வாழ்ற எல்லா பறவைங்களுக்கும் இது மூலமா உதவி செய்யணும். நீங்க சொல்றது என்னமோ சரிதான். நம்மள மாதிரியே நிறைய பறவைங்க இந்த காட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாம உதவி செய்யணுமா? பிறகு மீனு குருவி அவளுக்கு கிடைச்ச அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏழை பறவைங்களுக்கும் கொடுத்தா. உணவு இல்லாத நிறைய ஏழை பறவைங்களுக்கு அவ உணவு பொருட்களையும் கொடுத்தா. இதனால காட்டுல இப்ப பஞ்சம் கொஞ்சம் கூட இல்ல. எல்லா பறவைங்களும் ரொம்பவே நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. காலேஜி, காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் அந்த மீனு குருவி தேவையான எல்லா உதவியும் செய்யறாளாமா. இன்னைக்கு அந்த மிட்டுக்கு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அவ குடுக்குறா. ஆனா நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த மீனுவுக்கு எப்படி இவ்ளோ பணம் ஒரே ராத்திரில வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. இந்த மாதிரி பறவைங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. ஆனாலும் காலுவுக்கும் கோரிக்கும் மீனும் திடீர்னு பணக்காரியா இருக்கத நினைச்சு ரொம்பவே பொறாமையா இருந்தது. காலுஜி, அந்த மீனு கிட்ட எப்படி திடீர்னு இவ்ளோ பணம் வந்துச்சு? இது தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க உடனே அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா கோரி, எனக்கு கூட ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவ இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யறா. கண்டிப்பா அவகிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பிறகு காலுக்காகவும் அங்கிருந்து கிளம்பி மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து வந்தா. அப்போ மீனு குருவி அந்த பாத்திரத்துல ஒரு ஆப்பிள் பழத்தை போட்டா. உடனே அந்த பாத்திரம் நிறைய ஆப்பிள் பழங்களை கொடுத்துச்சு. நீ பத்திரமா வீட்லயே இரு, நான் இந்த பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல கொடுத்துட்டு வரேன். பிறகு மீனுக்குருவி அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசிரமத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. பிறகு காலுக்காகமும் அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்தான். கோரி, நாம நினைக்கிற மாதிரி அந்த மீனவுக்கு லாட்டரி எல்லாம் அடிக்கல. அதை விட பெருசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன காலு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோரி, நான் இன்னைக்கு என் கண்ணால அந்த அதிசயத்தை பார்த்தேன். அவ ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டா. அந்த பாத்திரம் என்னடான்னா நிறைய ஆப்பிள் பழத்தை அவளுக்கு கொடுத்துச்சு. என்ன காலு சொல்றீங்க? ஆமா, அந்த பாத்திரம் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? கோரி, அந்த பாத்திரம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பழைய பாத்திரமா இருந்துச்சு. காலு, நல்லா நாம ஏமாந்துட்டோம் காலு. அந்த பாத்திரம் நம்ம தோட்டத்துல தான் நேத்து கிடைச்சிச்சு அவளுக்கு. அவ அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தான் கொடுத்தா. நான் தான் இந்த பாத்திரத்தை பார்த்தாலே எவ்வளவு கேவலமா இருக்கு, இத போய் எடுத்துட்டு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு திட்டி அனுப்புனேன். ஐயோ, இப்படி கை கேட்டினது வாய் கேட்டாம போயிட்டே காலு. என்ன கோரி சொல்ற? அப்படின்னா அந்த அதிசய பாத்திரம் நம்ம தோட்டத்துல இருந்து கிடைச்சதா? இல்ல, இந்த மீனுவ நான் சும்மா விட போறதில்ல. என்ன ஆனாலும் சரி, நான் திரும்பி வரும்போது அந்த பாத்திரத்தோடு தான் வருவேன். அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் பிறகு ரொம்ப கோவமா மீனுவோட வீட்டுக்கு வந்தான். உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க தோட்டத்துல கிடைச்ச இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நீ காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் உதவி செஞ்சு நல்லவளா இருப்ப. ஒழுங்கு மரியாதை அதை எங்க கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். காலு அண்ணா, எதுக்காக இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இந்த பாத்திரத்தை நான் முதல்ல கோரி அக்கா கிட்ட தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவங்க தான் எனக்கு அந்த பாத்திரம் வேணான்னு சொன்னாங்க. வேஸ்டா கீழே தூக்கி போடுறதுக்கு பதிலா நாம அதை எடுத்துட்டு வரலான்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். சத்தியமா சொல்றேன் காலு அண்ணா, அதுல இப்படி ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, அவ தான் தெரியாம சொல்லிட்டா. உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல இந்த பாத்திரத்துல ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு. நீ நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உடனே அதை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துருக்கணும். நீ என்னடானா அந்த பாத்திரத்தை வச்சு ஊருக்கே சேவை பண்ணிட்டு இருக்க. மரியாதையா எங்களோட பொருளை எங்க கிட்டயே கொடுத்துரு. அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் ரொம்ப மோசமா திட்டுனது. பயந்து போன மீனுக்குருவி பிறகு அவங்களோட பொருளை அவங்க கிட்டயே கொடுத்துச்சு.
காலுவும் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கு பறந்து வந்தான். காலு, உண்மையாலுமே நீங்க ரொம்பவே நல்ல காரியம் செஞ்சிட்டீங்க. இந்த அதிசய பாத்திரம் நமக்கானது. இன்னையில இருந்து இந்த பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாம வர வச்சுக்கலாம். ஆமா கௌரி, அந்த மீனும் இத வச்சு பொழைக்க தெரியாம பழத்தையும் தானியத்தையும் தயார் செஞ்சுட்டு இருந்தா. இனிமே நாம இந்த பாத்திரத்தை வச்சு இந்த காட்டுக்கு ராஜாவாயிட வேண்டியதுதான். இந்த பாத்திரத்தை வச்சு எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நகைகளையும் பணத்தையும் நான் வர வச்சுக்குவேன். அப்படின்னு சொல்லி தான்கிட்ட இருந்த ஒரு நெக்லஸை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டா. அந்த பாத்திரமும் நிறைய நெக்லஸ் அவளுக்கு திருப்பி கொடுத்தது. இத பார்த்ததும் கோரி ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. ஐயோ காலு, என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. நான் பாக்குறது கனவா நிஜமா? இந்த ஒரு நெக்லஸ நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 10 வருஷம் ஆனிச்சு. இந்த பாத்திரம் என்னடானா இப்ப இத்தனை நெக்லஸ எனக்கு கொடுத்திருக்கு. காலு, என் சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. இங்க பாருங்க, எவ்வளவு நெக்லஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சி அந்த பாத்திரத்துக்கிட்ட பேச முயற்சி பண்ணா. கால் தவறி அவ அந்த பாத்திரத்துக்குள்ளேயே விழுந்துட்டா. அவ விழுந்த அடுத்த நொடியே உடனே அந்த மந்திர பாத்திரம் அந்த ஒரு கோரிய நிறைய கோரிகளா மாத்தி கொடுத்துச்சு. இத பார்த்த காலு ரொம்பவே குழப்பமாயிட்டா. என்ன இது? இந்த பாத்திரம் பொருட்களை மட்டும் இல்லாம இந்த கோரிய கூட இத்தனை கோரிய திருப்பி கொடுத்துருச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன விபரீதம்? இதுல யாரு என்னோட மனைவின்னு தெரியலையே. காலுஜி, நான் தான் உங்களோட கோரி. இந்த கோரிங்க எல்லாரும் பொய்யானவங்க. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியில அனுப்பிடுங்க. இல்ல காலு, நான் தான் உங்களோட கோரி. இங்க பாருங்க, கருக்கருன்னு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இல்ல, இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. காலு, நான் தான் உன்னோட கோரி. ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? இத நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. ஒரே நேரத்துல இப்படி இத்தனை கோரிங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா கோரிங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. இதனால ரொம்பவே கோபமான காலு அந்த பாத்திரத்தை பார்த்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சா. பாத்திரமே, எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நீ மட்டும் இங்க வரலன்னா கண்டிப்பா நானும் என்னோட மனைவியும் ரொம்பவே நிம்மதியா வாழ்ந்திருப்போம். இப்ப பாரு, என்னோட மனைவி யாருன்னு கூட எனக்கு அடையாளம் தெரியல. இனிமே நீ எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு கீழே உடைச்சா. உடனே அந்த மண் பாத்திரம் சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. மண் பாத்திரம் உடைஞ்சா அடுத்த நொடியே அதுல இருந்து வந்த எல்லா கோரிங்களும் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. உண்மையான கோரி மட்டும் இப்ப காலு முன்னாடி நின்னா. காலு, நல்ல வேளை, இந்த பாத்திரத்தை உடைச்சி நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. எங்க என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியாமலே போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் காலு. கோரி, நான் கூட கோரி, என்னால எது இல்லைன்னாலும் வாழ முடியும். ஆனா நீ இல்லாம மட்டும் வாழ முடியாது. நம்மளோட பேராசையால இன்னைக்கு நான் உன்னை இழந்திருக்க பார்த்தேன். நீங்க சொல்றது சரிதான் காலு. என்னோட பேராசையால இன்னைக்கு நான் என் உயிரையே இழந்திருப்பேன். நல்ல வேளை, நீங்க அந்த பாத்திரத்தை உடைச்சி என்ன காப்பாத்திட்டீங்க. இனிமே நம்ம எப்பவுமே பேராசைப்படக்கூடாது. இதனாலதான் நண்பர்களே, நாம எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. நம்மளோட பேராசை ஒரு கட்டத்துல நம்மளோட உயிரையே எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.